கிறிஸ்மஸ் வரப்போது ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு டேட்ஸை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேக் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு பிடிச்ச எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக வீட்டில் எப்போவுமே இருக்கிறது தான் இதில் நான் சேர்த்துக்கிறேன். டேட்ஸை கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. நல்ல மையாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிடலாம். ஏன்னா இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாமே இந்த கேக்குக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது ஆல்ரெடி நம்ம 1/4 கப் பவுடர் பண்ணிட்டோமா, இங்கே நம்ம 1/2 கப் அளவுக்கு சுகர் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேரமலைஸ்ட் ஆகும். ப்ரௌன் கலரில் சுகர் அப்படியே மெல்ட் ஆகி இந்த மாதிரி இருக்கும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 1 கப் அளவுக்கு நல்ல கொதித்த தண்ணியை இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். கரண்டி வச்சு நல்லா கலந்துகிட்டே இருங்க. அப்புறம் அந்த சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிரும் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கருப்பு திராட்சை ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். டேட்ஸு, அப்புறம் முந்திரி பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதில் இருக்கிற சூட்லேயே அது வெந்தால் போதும். இப்போ இதை அப்படியே நல்லா ஆறுறதுக்கு விட்டுருங்க. இன்னொரு பவுலில் பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் வேண்டான்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. முடிஞ்சளவு நல்லா விஸ்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். பட்டர் ஓரளவுக்கு மெல்ட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பவுடர் சுகர் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். பட்டரும் இந்த சுகரும் நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கிட்ட உங்களுக்கு டைம் எடுக்கும். பொறுமையாக கலந்து விடுங்க. பீட்டர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை சேர்க்காமல் பண்ணுறனால நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முட்டை வேணும்னா தயிருக்கு பதிலாக நீங்கள் 2 முட்டை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ ஒரு ஜல்லடை கரண்டியில் 1/2 கப் அளவுக்கு நம்ம மைதா எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேபிள் ஸ்பூனில் போட்டிங்கன்னா பேக்கிங் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சலிச்சிக்கலாம். இப்போ இந்த கரண்டி வச்சு மெதுவாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கலந்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி செய்து வச்சுருந்தோம்ல, அந்த சுகர் சிரப்பில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஆற வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். இது இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். பார்த்திங்களா, நல்லா அழகாக கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதில் போடுற நட்ஸு எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான், எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சமாக வால்நட் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு 6 இன்ச் பேன் நான் எடுத்துருக்கிறேன். இந்த
இதில் வந்து பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் போட்டிங்கன்னா பாட்டம் வந்து அடியில் வந்து ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ இந்த கேக் பேட்டரை வந்து இந்த டின்னில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து 180 டிகிரியில் 35 to 40 மினிட்ஸ் ஆச்சுங்க. அவ்வளோதான், கேக் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக ஃப்ளஃபியாக ரெடி ஆயிடுச்சு. கலரும் பாருங்கள், நம்ம எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலருமே நம்ம சேர்க்கலை. இதே ப்ரொசீஜரில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.